Hi students, this is Vijay Max. Example 2.33. Find the fourth roots of unity. So fourth roots of unity na நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து ரூட் எனவே z ன்னு எடுத்துக்குவோம். fourth வந்ததால z4 equal to 1 அப்படின்னு அர்த்தம். அதாவது z equal to 1 power 1 by 4 எழுதினாலும் சரி, இல்ல z4 equal to 1 எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இதுல இருந்து 4 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த z4 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, வந்து z ஸ்கொயர் இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஸ்கொயர் நம்ம ரிமூவ் பண்ணா டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது z ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து ரூட் ஆஃப் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் z ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரூட் 1 எடுக்கும்போது இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம். அது மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் 1. தென் z ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் 1 அண்ட் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது z ஈக்குவல் டு இது ரூட் ஆஃப் 1. இது z ஈக்குவல் டு ரூட் மூவ் பண்ணோம்னா இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இதோட 2 ரூட்ஸ் கிடைச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி இங்க z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஸோ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. நெகட்டிவ் வந்தா நமக்கு வந்து ரியல் நம்பர் கிடையாது, அது வந்து இமேஜினரி அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூட்டுக்குள்ள மைனஸ் 1 வந்தா அந்த மைனஸ் எப்படி எழுதலாம்னா ஐ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் நமக்கு ஐ ஸ்கொயர் என்னது மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ therefore z ஈக்குவல் டு இந்த ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாம். இது பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாம். அப்போ therefore பாருங்க ரூட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எத்தனை ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்? 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். பிளஸ் ஆர் மைனஸ் 1 சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 ரூட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ டோட்டலா 4 ரூட்ஸ்.